ஹைப்பா சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நல்ல சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டுட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கின உடனே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. அதுலேயே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் போட்டால் கருகிடும். அதனால் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் போட்டாக்கா அந்த க்ரீனஸ் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தாலும் புளிப்பாக இருக்கும், அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை, 1/2 kg. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லியில், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா 5 விசில் விட்டோம்னா நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து ஊற்றிட்டு இந்த டைமில் உங்களுக்கு ரசத்துக்கு வேணும்னா அதுலேருந்து கொஞ்சம் அந்த மட்டன் வெந்த தண்ணி இருக்கே அதை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், குழம்பு மல்லித்தூள், நான் வீட்டில் அரைச்சதுனால எல்லா பொருளுமே அதில் சேர்த்துருக்கு. வேறு எதுவும் நான் சேர்க்க வேண்டியதில்லை. அதனால் குழம்பு மல்லித்தூளையும் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு நல்ல கொதி வந்துருச்சுன்னா சூப்பராக வெந்துருச்சுப்பா. மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.